வணக்கம் அரும்பு டாக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கார்த்திக் தீபா சீரியல்ல அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டா கொண்டுட்டு போற வீடியோ. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தியோட ஆல்ரெடி மாஸ்டர் பிளான் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. ரிவ்யூவில் நாங்கள் பார்த்தோம் இல்லையா? இது மாதிரி சந்திராவும் அந்த சிவனாண்டியும் நேரில் சந்திச்சு பேசிக்கிறாங்க. இதை அப்படியே நம்ம கார்த்தி வீடியோ எடுத்துட்டாரு. இத்தனை நாளும் நம்ம கார்த்தி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா, நம்மளை அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் இந்த சந்திரா தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன், இந்த கலசத்தை திருடுறது, கார்த்தி மேலே பழி சொல்றது, அப்புறம் நிச்சயதார்த்தத்தில் தான் தான் இந்த நிச்சயதார்த்தத்தை ரேவதி கூட பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கார்த்தி மேல நிறைய பழி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே தான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சந்திரா வேலை பார்த்தது அப்படின்னு கார்த்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இதை பார்த்த கார்த்திக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. என்னன்னா, சந்திராவும் சிவனாண்டியும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரியோட சாம்ராஜ்யத்தையே அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சதோட கார்த்திக் அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என் அத்தையவா நீ பழிவாங்க பாக்குற, உனக்கு இருக்குடி அப்படின்னு நம்ம கார்த்தி புது பிளான் பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த மாயாவை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாயா மகேஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து ரேவதியை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. மாயா தான் பணக்காரியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக மகேஷை பயன்படுத்தி ரேவதியை தான் வலையில சிக்க வச்சு ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணத்தை முடிச்சு அந்த வீட்டு மகாராணி ஆகலாம் அப்படின்னு மாயா தனி பிளான் பண்றாங்க. இதை நம்ம கார்த்தி எப்ப கண்டுபிடிக்க போறாரு, மாயாவை வெளுத்து கட்ட போறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. சரி, சந்திராவோட கதைக்கு வருவோம். சந்திரா சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு சிவனாண்டி, உன் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அக்கா என்னை தேடுனா பிரச்சனை ஆகிடும், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, அந்த சாமுண்டீஸ்வரிய ரேவதி மகேஷோட கல்யாணத்துல அவமானப்படுத்தணும், சாமுண்டீஸ்வரி மூளையில உட்காரணும், இதுதான் நம்ம பிளான் அப்படின்னு ஓப்பனாவே பிளானை சொல்லிடுறாரு. இதை தான் நம்ம கார்த்தி அப்படியோ வீடியோவா எடுத்துடுறாரு. கார்த்தி நேரா வீட்டுக்கு போனதோட ஒரே குழப்பம். நம்ம எப்படி அத்தையை காப்பாத்துறது? வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த சந்திரா இவ்வளவு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு என்னால சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட உண்மையையும் சொல்ல முடியாது. ஏன்னா சொந்த தங்கச்சி, சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி தான் சந்திரா. தான் தங்கச்சி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனாலோ, இல்ல நான் போயிட்டு உங்க தங்கச்சி இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி அத்தை நம்பவே மாட்டாங்க. அவங்க நம்பலைன்னா அடுத்து அந்த பிரச்சனை நம்ம பக்கம் தான் திரும்பும். தேவையில்லாம நான் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரேன்னு என்னைய அந்த வீட்டை விட்டு போக சொல்லி சந்திரா சொல்லுவாங்க. நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போனேன்னா கண்டிப்பா சந்திரா அத்தைய ஏதாவது பண்ணிடுவாங்க. 2 தடவை அத்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. சந்திரா நேரா வீட்டுக்கு வராங்க. கார்த்தி நேரா சந்திராவுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. சந்திரா நேரா கார்த்தி கிட்ட கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீ என் முன்னாடி வந்து நிக்கிற, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் எதுக்காக வந்து நிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. சந்திரா கேக்குறாங்க, ஏய் டிரைவர், இந்த வீட்டுல நீ ஜஸ்ட் டிரைவர் வேலை தான் பாக்குற, அதனால உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு, தேவையில்லாம ஏன் விஷயத்துல மூக்கு நிலைக்காது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த வீட்டுல நான் ஒரு பாடி கார்டு மாதிரி தான். இந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை தடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அன்னைக்கு எதுக்காக நீங்க கலசத்தை திருடி என் மேல பழி போட்டீங்க? அப்பதான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகலாம், சாமுண்டீஸ்வரி மேடத்தை பழி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஏய், என்ன பேசுற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க இந்த நேரத்துல யாரை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி பேரை கேட்டதோட சந்திராவுக்கு பயம் தாங்க முடியல. ஏ டிரைவர், நான் எதுக்கு போயிட்டு சிவனாண்டியை பார்த்துட்டு வரணும், தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் சிவனாண்டி பேரை சொல்லவே இல்லை, ஆனா நீங்க பயத்துல சிவனாண்டி பேரை சொல்றீங்க, அப்ப நீங்க சிவனாண்டியை தான் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, நான் போய் சிவனாண்டியை பார்த்துட்டு வந்தனா, நீயும் சிவனாண்டியும் சேர்ந்து தான் இந்த கலசத்தையே திருடுனீங்கன்னு எனக்கு தெரியும், சிவனாண்டி கூட நீ சேர்ந்து பிளான் பண்ணிட்டு யாரை பழி போடுற அப்படின்னு சந்திரா கேக்குறாங்க.
அப்ப கார்த்தி சொல்றாரு, அந்த போட்டோவை யார் எடுத்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க தான் சிவனாண்டி கிட்ட சொல்லி என்னையே சிவனாண்டிய போய் பார்க்க வச்சிருக்கீங்க. அதை நீங்க வீடியோவா எடுத்து என்னையவே மிரட்டி இருக்கீங்க. சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்டையும் சொல்லி என் மேல பழி போட்டிருக்கீங்க. நீங்க எவ்வளவு பெரிய கேடி அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு புரிய வருது. நீங்க பாருங்க, நீங்க இந்த குடும்பத்துக்கு எதிரா ஏதாவது பண்றதா இருந்தா இப்பவே ஸ்டாப் பண்ணிருங்க. நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை பத்தி நான் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்ற மாதிரி வரும். அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. நான் சாமுண்டீஸ்வரிய நம்பர் 2 ஆக்கி என் புருஷன் சிவனாண்டிய நம்பர் 1 ஆக்குவேன். அதுக்காக சாமுண்டீஸ்வரிய கொல்ல கூட அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கப்புறம் ரேவதிக்கும் மகேஷுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டி சாமுண்டீஸ்வரிய இந்த ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது கேட்டதோட கார்த்தி நினைக்கிறாரு, சரி இதுக்கு மேலேயும் இந்த சந்திராவை விட்டு வைக்கிறது நல்லதே கிடையாது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி நினைக்கிறது ரொம்ப ரைட்டு தான். ஏன்னா அவ்வளோ ஈஸியா சந்திரா சிவனாண்டிக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிவனாண்டியோட அப்பா திருடினத்தினாலதான் சாமுண்டீஸ்வரியோட அம்மாவே அநியாயமா இறந்து போனாங்க. தன்னோட அம்மா இறந்ததுக்கு சிவனாண்டியோட அப்பா தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சும் சந்திரா சிவனாண்டிக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இல்ல. இந்த விஷயத்த பத்தி சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இத பத்தி தான் நம்ம கார்த்தியே யோசனை பண்றாரு. சரி, எப்படி சந்திராவை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வர்றது, இல்ல சந்திராவை பத்தி சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட போட்டு கொடுத்துடலாமா அப்படின்னு கார்த்தி ஒரே யோசனையா யோசிக்கிறாரு. அப்பதான் மயில் வாகனம் வராரு. மயில் வாகனம் கார்த்தியை வந்து எப்படி திரும்ப சந்திக்கிறாரு, வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியாம சந்திக்கிறாரு. ஏன்னா சந்திரா தான் எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்காங்களே, யாரும் அந்த கார்த்தி கூட பேசவே கூடாது. அப்படி பேசுனா அப்புறம் உங்களை பத்தி அக்கா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சந்திரா மிரட்டி வச்சிருக்காங்க. அப்பதான் அந்த டிரைவரை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு. ஆனா நம்ம மயில் வாகனத்துக்கு கார்த்தி மேல ஒரு பாசிட்டிவ் அபிப்பிராயம் இருக்கு. அதனாலதான் அந்த மயில் வாகனம் கார்த்திய யாருக்குமே தெரியாம வந்து சந்திக்கிறாரு. மயில் வாகனம் தான் நம்ம கார்த்திகிட்ட மாயா கட்டின புடவை என்ன கலர் அப்படிங்கிறதையும் சொன்னது அவர் தான். ஆனா மாயா தான் ஈஸியா தப்பிச்சிட்டாங்களே. சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம். மயில் வாகனம் நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, என்னப்பா டிரைவர், உன் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, பிரச்சனை தான் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, என்னப்பா சிலம்போ, உனக்கே பிரச்சனைன்னு சொல்றியா? கலசத்தையே 5 மணி நேரத்துக்குள்ள அவ்வளவு சுலபமா ரவுடிகளை எல்லாம் அடிச்சு போட்டு கொண்டுட்டு வந்த உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த வீட்டுல ஒரு ஒருத்தவங்க கலசத்தை எடுத்துட்டாங்கன்னு அப்படின்னு சொன்ன அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, அதுதான் என் சின்ன மாமியாரு. அவங்க எதுக்கு கலசத்தை எடுத்திருப்பாங்க, உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கலசத்தை எடுத்திருப்பாங்க. அது அப்பவே தெரிஞ்சதானப்பா, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அவங்க சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு அத்தைய பழி வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. என்னப்பா சொல்ற, சின்ன மாமியார் இந்த வீட்டுக்காக அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, என்ன திடீர்னு இப்படி சொல்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இது எல்லாமே ஒரு நாடகம். இந்த குடும்பத்துல உள்ளவங்க தன்னை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பொய்யா உருவாக்கிக்கிட்ட ஒரு பேரு. அவங்க 2 தடவை சாமுண்டீஸ்வரி மேடத்தை கொலை பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு அவங்க சொன்னதை என் காதுனால வாங்கினேன் அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, இல்லப்பா, நீ என் சின்ன மாமியாரை பத்தி சொல்றது தப்பு அப்படின்னு. எதுக்காக அந்த மயில் வாகனம் அப்படி சொல்றாருன்னா, சாமுண்டீஸ்வரி மேடத்தோட சொந்த தங்கச்சி தான் சந்திரா. அவங்களா சாமுண்டீஸ்வரிய கொலை பண்ண ட்ரை பண்ணிப்பாங்க? நீங்களே சொல்லுங்க, யாருதான் அக்காவை பழி வாங்குறதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க? தங்கச்சி கண்டிப்பா வாய்ப்பே இல்லை இல்ல. இததான் வந்து மயில் வாகனம் சொல்லியிருக்காரு. ஆனா கார்த்தி ஒரு போட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. போட்டோவை பார்த்ததோட மயில் வாகனத்துக்கு தலையே சுத்துது. ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன மாமியார் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்ப நம்புறீங்களா அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, எப்பா கார்த்தி, எப்பா டிரைவர், எனக்கு தலையெல்லாம் சுத்துது. என் சின்ன மாமியாரா சிவனாண்டி கூட போய் பேசுறாங்க, இதெல்லாம் சரியில்லையப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதுக்குதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு 2-3 டைம்
இவங்க தான் வந்துட்டு அத்தைய சாரி சாமுண்டீஸ்வரி மேடத்தை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுக்காக சாமுண்டீஸ்வரி மேடத்தை கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு பார்த்தா, சிவனாண்டி அதாவது சந்திரா மேடத்தோட புருஷன் அவங்கள நம்பர் 1க்கு கொண்டுட்டு வரணுமா, சாமுண்டீஸ்வரிய நம்பர் 2க்கு கொண்டுட்டு வரணுமா. இதை தான் அவங்களோட பிளானே. ஆரம்பத்துல சிலம்பம் போட்டி நடந்துச்சுல்ல, அப்ப கூட அந்த சிவனாண்டியை நான் தோற்கடிச்சிட்டேன்னா அப்பையிலேருந்து என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக சிவனாண்டி கூட சேர்ந்து சந்திரா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா டிரைவர், நீ சொல்றத என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல, என்னப்பா இது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எனக்குமே ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, இல்லப்பா, இது குடும்பத்துக்குள்ள ரொம்ப பெரிய கலவரத்தை உண்டாக்கும். நீ போயிட்டு சாமுண்டீஸ்வரி அத்தையிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிரு, அதான் நல்லது. இல்லைன்னா அப்புறம் நாளை பின்ன ஓம் பக்கம் அந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. கார்த்தி என்ன பண்றாருன்னா, மகேஷ் ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அந்த சந்திரா ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறது கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால இந்த விஷயத்தை பத்தி சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லி எச்சரிச்சிடலாம் அப்படின்னு கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்புறமா மறுநாள் காலை சந்திரா அங்கேருந்து வரும் பொழுது கார்த்தி டக்குன்னு சந்திராவுக்கு எதிர்க்க போய் நிக்கிறாங்க. சந்திரா கேக்குறாங்க, என்ன நேத்து நைட்லேருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ ஓவரா மிரட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சந்திரா துமுறா பேசுறாங்க, அவங்க செஞ்ச தப்பையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. கார்த்தி சொல்றாரு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களை பத்தின உண்மைகள் இன்னைக்கு வெளிவர போகுது அப்படின்னு சொல்லிட்டு போக, இது கேட்டதோட சந்திராவுக்கு கை கால் நடுங்க ஆரம்பிக்குது. ஆகா, என்ன இது, இவன் எப்படி சொல்லிட்டு போறான், ரொம்ப நாளா இவன் தான் நமக்கு ஆப்பு வைக்க போறான் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தேன், இன்னைக்கு இவன் தான் ஆப்பு வைக்க போறானோ, ஐயோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சந்திரா பயப்படுறாங்க. அப்படி இவன் எந்த உண்மையை சொல்ல போறான் அப்படிங்கிறதும் சந்திராவுக்கு பயமா இருக்கு. ஒருவேளை நேத்து நைட்டு என் புருஷன் சிவனாண்டிய பார்க்க போனது இவனுக்கு தெரிஞ்சு போச்சோ, ஒருவேளை அக்கா காரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், என் கதை கந்தல் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. கார்த்திகை நேரா வீட்டுக்கிட்ட போய் நிக்கிறாரு. நின்றுட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ஆசையா உட்காந்துருக்க சேர்ல உட்காந்து ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. அப்ப சந்திரா அங்கேருந்து வந்துட்டு, அக்கா அவன் சொல்றது எதையுமே நீ நம்பாதக்கா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா அவன் என்ன சொல்றதுக்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயும் நீ ஏன் சொல்ற அப்படின்னு. சந்திரா பதட்டப்பட காரணம் என்ன, கார்த்தி தன்னோட தான் சிவனாண்டி கிட்ட பேசியிருக்கிறத சொல்ல போறான் அப்படின்னு நினைச்சுதான் சந்திரா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருவேளை கார்த்தி மட்டும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னாங்க, சந்திரா அந்த வீட்டுல இருக்கவே முடியாது, அப்பவே பொட்டி படுக்கையை தூக்கிட்டு வீட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, நீங்க பாரு டிரைவர், என்ன சொல்ல வந்த அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அன்னைக்கு ஒரு நாள் அவன்கிட்ட சொன்னேன்ன, அங்க சுத்தி இங்க சுத்தி என் மேல பழி போட போறான்னு, இப்ப அதை அவன் தான் சொல்ல போறான் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா நீ உன்னை பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்புவேனா, நீ அமைதியா இரு, இங்க பாருப்பா டிரைவர், அப்படி என்கிட்ட என்ன சொல்ல போற, ஒருவேளை உன் மேல எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிக்க போறியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதை பத்தி தான் மேடம் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு கார்த்தி ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா சரியான ஆளுக்கா இவன், பாத்தியா, நான் சிவனாண்டியை எதுக்கு பார்க்க போனேன்னா, இது மாதிரி தேவையில்லாம வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு, அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், அதுக்காக தான் நான் அவனை எச்சரிக்கை போயிருந்தேன், இவன் வந்துட்டு தேவையில்லாம என்னை ஃபாலோ பண்ணி வந்து நானும் சிவனாண்டியும் இருக்கிறத வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து நான் சிவனாண்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்காக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, மேடம் அவங்க அதுக்காக ஒன்றும் பார்க்க போகலை, உங்கள் பொண்ணுக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்க போகுதில்ல, அதை எப்படி நிப்பாட்டுறது அப்படிங்கிறத பற்றி பேச போயிருக்காங்க. இத்தனை நாள் சிவனாண்டி கூட சேர்ந்து உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணது சொந்த தங்கச்சி சந்திரா அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவுக்கு பயம் தாங்க முடியல. சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா என்ன இது அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, அக்கா இவன் தேவையில்லாம பழி போடுறான்க்கா, நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக தான் இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சந்திரா பயத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் இவங்க சொல்றத நம்பாதீங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமா புரியல, இந்த போட்டோவையும் காமிச்சிட்டேன்,
அன்னைக்கு மட்டும் நான் சிவனாண்டி கூட இருக்கும்போது ஃபோட்டோ காமிக்கும் பொழுது நீங்கள் நம்புனீங்கல்ல, இப்போ இதையும் நம்புங்க அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்காத அப்படின்னு பேச சாமுண்டீஸ்வரி நேராக சந்திராவை பார்த்து, சந்திரா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை நாளும் சிவனாண்டி கூட சேர்ந்து நீ என்னை கொல்ல பார்த்தியா அப்படின்னு. ஏன்னா சாமுண்டீஸ்வரி சந்திரா மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தாங்க. அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க தங்கச்சிங்களை ஒரு லெவலுக்கு கொண்டு வரத்துக்கு சாமுண்டீஸ்வரி கஷ்டப்பட்டது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ வரைக்கும் அந்த சிவனாண்டி கிட்டேருந்து குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக சாமுண்டீஸ்வரி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் சந்திராவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் சந்திரா இதை பற்றி எதையுமே நினைக்கவே இல்லை. எப்படியாவது சாமுண்டீஸ்வரியை பழி வாங்கணும் அப்படின்னு தேவையில்லாத சிவனாண்டியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இத்தனை காலமாக சாமுண்டீஸ்வரிக்கு துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா அம்மா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு. ரேவதி நேராக சந்திராவை பார்த்து, சித்தி, ஏன் சித்தி நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்போ சந்திரா டக்குன்னு, நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணேன்னா எனக்காக தான் பண்ணேன். சாமுண்டீஸ்வரி மட்டும் அவள் புருஷன் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கா. ஆனால் நான் சிவனாண்டியை கல்யாணம் பண்ண பிறகு அவள் ஒத்துக்கிட்டாளா? என்ன சிவனாண்டிகிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்தாள்ல, அதுக்காக தான், இவளை பழி வாங்குறதுக்காக நான் அவளை கொலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேராக சந்திரா பக்கத்தில் போயிட்டு, சந்திரா, நம்ம அம்மா இன்னைக்கு செத்ததுக்கே அவன்தான் காரணம். அவன் மட்டும் ஒரு வார்த்தை வந்து நான் தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குமா? ஆனால் அவள் சொல்லலை. இல்லை, அவள் சொல்லாததுனால நம்ம அம்மாவை குற்றவாளியாக நிற்க வச்சாங்க. நம்ம அம்மா தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க. இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா தெரியலையா? நம்ம அம்மா நம்மளை ஆளாக்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க, சந்திரா டக்குன்னு சாமுண்டீஸ்வரியோட கையை உதறி விட்டு, இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. எனக்கு இப்போதைக்கு இடைஞ்சலா இருக்கிறது நீ தான். அம்மா செத்ததுக்கு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அது அம்மாவோட முட்டாள்தனம். அதுக்காக நான் யோசிக்க முடியுமா? சிவனாண்டி எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவரோட அப்பா தப்பு பண்ணதுக்கு அவரு ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? பாருக்கா, நான் அவர் கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாகி உட்காடுறாங்க. 4 பொண்ணுங்களை போயிட்டு சாமுண்டீஸ்வரியை சமாதானப்படுத்துகிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா சொந்த தங்கச்சி அவங்களே தன்னை 2 தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா யாரால தான் வந்துட்டு மனசு தாங்க முடியும்? அதிர்ச்சியாகி உட்காடுறாங்க. நம்ம சந்திரா நேரம் கார்த்தியை பார்த்து, டேய், நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு தெரியல, ஆனால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து எச்சரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம், இப்போவே அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை நல்லதாக போச்சு. இதுக்கப்புறமாவது யாருக்கிட்டையும் பேசும் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என் தங்கச்சி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. போயும் அந்த சிவனாண்டிக்காகவா அப்படின்னு. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.